शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। चलो வாக்கியவிருத்தி. இறைவணக்கம். सर्गस्थिति प्रलय हेतु अचिंत्य शक्तिं विश्वेश्वरं विदित विश्वमनंतमूर्तिं निर्मुक्त बंधनमपार सुखांबुराशिं श्रीवल्लभं विमलबोधगणं नमामि। ஆறாவது பாடல்லேருந்து பார்க்கலாம். 9 வரைக்கும் பார்த்துருக்குறோம். 6, 7, 8, 9 ஸ்லோகம் பார்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து பார்ப்போம். ஆறாவது ஸ்லோகம். சத்வமஸ்யாதி வாக்கியோத்தம் யஜ்ஜீவ பரமாத்மனோஹ தாதாத்ம்ய விஷயம் ஞானம் तदिदं मुक्ति साधनं। को जीवः कः परश्चात्मा तादात्म्यं वा कथं तयोः तत्त्वमस्यादि वाक्यं वा कथं तत्प्रतिपादयेत्। अत्र ब्रूमः समाधानं कोऽन्यो जीवस्त्वमेव हि यस्त्वं पृच्छसि मां कोऽहं ब्रह्मैवासि न संशयः। पदार्थमेव जानामि नाद्यापि भगवन् स्फुटम् अहं ब्रह्मेति वाक्यार्थं प्रतिपद्ये कथं वद। இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று சிஷ்யன் கேட்க, குரு ஞானம்தான் உபாயம், உபனிஷத்துக்களில் மகா வாக்கியங்களாக இருக்கின்ற தத்துவமசி முதலான வாக்கியங்களிலிருந்து தோன்றக்கூடிய தாதாத்ம விஷயமான ஞானமே, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லுகின்ற ஐக்கியபோதக ஞானமே, ஐக்கியபோதமே, இருப்பது ஒன்றுதான் என்று உபதேசிக்கின்ற அந்த அத்வைத ஞானமே, ஆத்ம ஞானமே முக்தி சாதனம். உபனிஷத் வாக்கியங்கிறது நமக்கு பிரமாணமாக இருக்குது, உபனிஷத் பிரமாணமாக இருக்குது. அதுலேயும் மகா வாக்கியம்தான் உபனிஷத்தினுடைய தாத்பரியமாக முக்கிய உபதேசமாக இருக்கக்கூடியது. அந்த மகா வாக்கியத்திலிருந்து தோன்றுகின்ற ஞானம் எதுவோ அந்த ஞானம்தான் முக்திக்கான
நேரடியான சாதனம். மற்ற பல சாதனங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் சாக்ஷாத் சாதனம், நேரடி சாதனம் ஞானம் என்பது தான். அதுவும் அத்வைத ஞானம் என்பது தான். அதை சொல்லிட்டார். அதற்கப்புறம் சிஷ்யன் கேட்கிறான், ஜீவ ஈஸ்வர ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா ஜீவன் யார்? 4 கேள்வி கேட்கிறார். ஜீவன் என்பவன் யார்? ஆத்மா பரமாத்மா என்பது யார் அல்லது என்ன? இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் தாதாத்மியம் என்பது என்ன? மகா வாக்கியத்தில் அது எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது? ஜீவாத்மா யார், பரமாத்மா யார், ஐக்கியத்தை சொல்லுகின்ற அந்த ஐக்கியங்கிற தாதாத்மியம் என்றால் என்ன, அது உபனிஷத்து வாக்கியங்களால் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது? 4 கேள்வி. அதற்கு குரு விடை சொல்லுகின்றார். ஜீவன் என்பது நீதான் ஜீவன். உன்னிடத்தில் நான் என்று எது இருக்கின்றதோ, எந்த ஒன்று நான் என்று இருந்து கேள்வி கேட்கின்றதோ அது பிரம்மமே. அதனால் ஜீவன் நீதான், பிரம்மமும் நீதான். ஜீவன் யார், பரமாத்மா யார்னா நீதான் ஜீவன், நீதான் பரமாத்மானா. இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்னார். இதைத்தான் மகா வாக்கியம் சொல்லுகின்றது என்று சுருக்கமாக சொல்லிட்டார். உடனே சிஷ்யன் மேற்கொண்டு கேட்கிறான். 9வது ஸ்லோகத்தில் அதைத்தான் பார்த்தோம். தத்துவம் அசி என்ற வாக்கியத்தில் தத்துங்கிறது பரமாத்மா, துவம் என்பது ஜீவாத்மா, அசி என்பது ஐக்கியம்னா. இந்த பரமாத்மா ஜீவாத்மா என்ற இந்த வார்த்தைகளுக்கான சரியான பொருளே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது வாக்கிய ஞானமானது, சொற்களுக்கான பொருள் தெளிவாக இல்லாத பொழுது வாக்கிய ஞானமானது எப்படி வரும்? அதனால் இந்த சொற்களுக்கெல்லாம் எனக்கு விரிவான பொருள் சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அதனால் ஒரு வாக்கியம்னு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருள் நமக்கு தெரிந்தால் தான் வாக்கியத்தினுடைய சரியான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த வார்த்தைகளுடைய பொருள் தத்துவம் என்ற இந்த வார்த்தைகளுடைய பொருளே எனக்கு தெளிவாக இல்லை. ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் இருக்கிறார், ஸ்ரத்தை இருக்குது. எங்கே இருக்கிறார்னா அவர் எங்கேயோ இருக்கிறார், ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருப்பார்னா அவர் எப்படியும் இருப்பார்னு பல விதமாக சொல்லி இருக்குது. ஆணாக இருப்பார், பெண்ணாக இருப்பார், அது ரெண்டும் சேர்ந்து இருப்பார்னா அதுவும் சேர்ந்து இருப்பார். அப்படியெல்லாம் கருப்பாக இருப்பார், சிவப்பாக இருப்பார், என்ன பல விதமான வடிவங்கள் புராண இதிகாசங்களில் எண்ணற்ற ரூபங்கள் சொல்லியிருக்கு. உண்மையிலேயே அவர் எப்படி இருக்கிறார், ஈஸ்வரன் அப்படின்னா அவருடைய ஸ்வரூபம் என்னங்கிறது பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு, பலவிதமாக கேட்டிருக்கிறேன். உண்மையிலே யதார்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் என்பதும் கூட துவம் என்ற பதத்துக்கு விஷயமான அகம் என்பது கூட எனக்கு நான் தெரியுமே ஒழிய அதனுடைய முழுமையானது எனக்கு தெரியாது. உபனிஷத் என்ன சொல்ல வருகிறதுங்கிறது எனக்கு அது தெரிவது இல்லை. அதனால் இதை விவரித்து சொல்ல வேண்டும். 9வது ஸ்லோகத்தில் அதனுடைய பதார்த்தம் பார்த்தோம்னா, ஹே பகவான், குருவை சொல்கிறார். பகவானே, குருவே. அத்யாபி, இன்னமும். பதார்த்தம் ஏவ ஸ்புடம் ந ஜானாமி, இந்த சொற்களினுடைய பொருள் கூட நான் தெளிவாக எனக்கு தெரியாது. தத்துவம் என்ற பதங்களுடைய பொருளானது எனக்கு முழுமையாக சரியாக தெரியாது, அதை நான் அறிந்திருக்கவில்லை. அப்படி இருக்கிற பொழுது தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் தான் முக்தி தரும்னா, அந்த மகா வாக்கியார்த்தம் அகம் பிரம்ம இதி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த வாக்கியார்த்தம், வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கதம் பிரதிபத்தியே, எவ்வாறு நான் அறிவேன், அதை சொல்லுங்கள். அது மூலம் என்ன சொல்கிறார்? அதனால் பதார்த்தம் எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு குரு பதில் சொல்கிறார். 10வது ஸ்லோகம். சத்தியமாக பகவன் சத்தியமாக பவானத்ர விகானம் நைவ வித்யதே ஹேது பதார்த்த போதோஹி வாக்கியார்த்தாவகதேரிக
சத்தியமாக பவானத்ர விகானம் நைவ வித்யதே ஹேதுஃ பதார்த்த போதோஹி வாக்யார்த்தாவகதேரிவ. குரு சொல்கிறார், சரிதான், நீ சொல்கிறது சரிதான். முதல்ல உன்னோட புரிந்து கொள்ளுதல் அடிப்படையிலே சரியாக தான் இருக்குது. என்ன புரிந்து கொண்டான்? என்ன சொன்னான்? பதார்த்தமே எனக்கு தெரியாது, வாக்கியார்த்தம் எப்படி தெரியும்னு கேட்டான். கரெக்டு தான். வாக்கியார்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு பதார்த்த ஞானம்ங்கிறது ஹேத்துவாக காரணமாக இருக்கின்றது. அதனால் நீ சொன்ன அந்த வாக்கியம் உண்மைதான், சத்தியம்தான். பவான்னா நீ, நீர். சத்தியம் ஆக நீ சொன்னது உண்மைதான். அத்ர விகானம் ந ஏவ வித்யதே. இந்த விஷயத்தில் எவ்விதமான அபிப்பிராய பேதமும் இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை. நீ சொன்ன விஷயத்தில் வாக்கியார்த்தம் தெளிவாக இருந்தால் தான் பதார்த்தம் தெளிவாக இருந்தால் தான் வாக்கியார்த்தம் தெளிவாகுங்கிற அந்த கருத்தில் எவ்விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை, அபிப்பிராய பேதம்ங்கிறது இல்லை, உண்மைதான். அதனால் ஏனென்றால் இங்கே வாக்கியார்த்த விகதேகே, வாக்கியார்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு, வாக்கியார்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு, வாக்கியத்தினுடைய பொருளை சரியாக புரிந்து கொள்வதற்கு பதார்த்த போதக ஹேத்துகு, பதங்களினுடைய அர்த்தமானது தெளிவாக தெரிதல் வேண்டும். அது ஹேத்துவாக காரணமாக இருக்கின்றது. அதனால் பதார்த்த விசாரத்தை நாம் செய்வோம். அதான் கருத்து. பதார்த்த விசாரம் செய்யலாம் அப்படிங்கிறது. பதார்த்த போதக ஹேத்துகு, பதார்த்த போதமானது பதங்களினுடைய அர்த்தத்தை பற்றிய ஞானமானது காரணமாக இருக்கின்றது. எதற்கு? வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு என்று சொல்லி அதற்கு இன்னும் பதார்த்த விளக்கம் கொடுக்கிறார். ஒவ்வொரு பதம் தத்துவம், தத்து ஒரு பதம், துவம் ஒரு பதம், அசி ஒரு பதம். இல்லை, அசிங்கிறது கிரியாபதம். துவம் தத், இதில் தத்து அதோட விசாரம். தத்துங்கிற பதார்த்தம் என்ன, துவங்கிற பதார்த்தம் என்னங்கிறத விரித்து சொல்லணும். இல்லை, முதல்ல துவங்கிற பதத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு அர்த்தம் சொல்கிறார். துவங்கிற ஜீவன், அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத சொல்லிட்டு அதற்கு அப்புறம் தத் பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு தத்துக்கு என்ன அர்த்தங்கிறத சொல்லுகின்றார். தத்பதத்துக்கான அர்த்தத்தை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் வாக்கியார்த்தம் என்று சேர்த்து வாக்கியார்த்தமாக சொல்லுகின்றார். அப்படித்தான் நூல் போக போகுது. அதனால் இந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் துவம் பதார்த்த விசாரம். துவம் பதார்த்த விசாரம், துவம் என்ற பதத்தினுடைய பொருள் என்ன என்பது விரிவாக பேசப்படுகின்றது. இங்கே ஏன் முதல்ல தத்து தானே இருக்குது, அதுதானே எடுத்துக்கொள்ளணும்னா கேள்வி கேட்கலாம்ல. தத்துவம் அசின்னு இருக்குது, அப்போ பதார்த்தம் சொல்லணும்னா முதல்ல தத்துக்கு சொல்லிவிட்டு அப்புறம் துவமுக்கு சொல்ல வேண்டியது தானே. ஏன் துவம் பதத்தை முதல்ல எடுத்துக்கொண்டு அப்புறம் தத் பதத்தை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நியாயம். தெரிந்த விஷயத்தை சொல்லி பிறகு தெரியாத விஷயத்தை சொல்கிறது ஒரு நியாயம். தெரிந்ததை சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை சொல்கிறதுன்னு. இப்போ 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர், இன்னொருத்தர் தெரியாதவர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல தெரிந்தவரை பார்த்தோன்னா வணக்கம் சொல்லி, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இவர் யார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கேட்போம். அதனால் முதல்ல தெரிந்தவர்கிட்ட, அறிமுகமானவர்கிட்ட அவருக்கு வணக்கம்லாம் சொல்லி நலம் விசாரித்த பிறகு தான் அடுத்த ஆளை பார்ப்போம், அவருக்கு வணக்கம் சொல்லுவோம், யார் என்னன்னு கேட்போம். அந்த மாதிரி இங்கே அகங்கிறது தெரிந்த ஒன்று, நான் அப்படிங்கிறது முழுசாக தெரியாது, அறகுறைய தெரிந்த ஒன்றுனா விசாரம் பண்ண வேண்டியதில்லை. அது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. தத்பதத்தை பார்க்கிற பொழுது, தத்துங்கிற ஈஸ்வரனை பார்க்கிற பொழுது இந்த துவம் அகங்கிற ஜீவன் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கிறான். அதனால் இந்த தெரிந்ததை எடுத்துக்கொண்டு இதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் தத்பதத்துக்கான விளக்கத்தை சொல்லுகின்றார். 11வது பாடலை படிக்கலாம்.
அந்தఃகரண தத்விருத்தி சாட்சி சைத்தன்ய விக்கிரக ஆனந்த ரூப சத்யசன் கிம் நாத்மானம் பிரபத்யதே. அந்தఃகரண தத்விருத்தி சாட்சி சைத்தன்ய விக்கிரக ஆனந்த ரூப சத்யசன் கிம் நாத்மானம் பிரபத்யதே. பிரபத்யசே கிம் நாத்மானம் பிரபத்யசே. துவம் என்ற அகம். துவங்கிற பொழுது குரு சிஷ்யனை பார்த்து சொல்கிற பொழுது துவம், சிஷ்யன் அதை வாங்கி கொள்கிற பொழுது நான், நீ அப்படின்னு சொன்னேன். வாங்க எது முன்னாடி இருக்கிற ஆளுக்கு என்னது நான்கிற புரிந்து கொள்ளுதல். அப்போ நான்கிற அந்த அகங்கிறது என்ன சொல்கிறார். அதுலேயும் இங்கே நான் அகம் என்பது ஆத்மா அனாத்மா ரெண்டும் சேர்ந்ததாக இருக்குது. நான்கிற பொழுது ரெண்டு அம்சம் அங்கே இருக்குது. ஒன்று ஜட அம்சம், இன்னொன்று சேத்தன அம்சம். நான்னு நம்ம சொல்கிற பொழுதே இப்போ உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, உடம்பு ஜடமானது நமக்கு தெரியும். உடம்பு ஜடமானது. இப்போ உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக உள்ள ஒரு உயிர் இருக்குது, சேத்தனம் இருக்குது. இப்போ நான் என்று ஒருவன் சொல்லுகின்ற பொழுது, உணர்கின்ற பொழுது, நான் என்பதை வைத்து பேசுகின்ற பொழுது அங்கே ஜடம் என்பதும் இருக்குது, சேத்தனம் என்பதும் இருக்கின்றது. ஒரு கல் மண் பாறை நான்னு சொல்லாது, நான்கிறத பற்றி அது பேசாது, சொல்லாது. இப்போ அதுவும் பஞ்சபூதமாக இருக்குது. ஆனால் நான்கிறது அங்கே நான்கிற உணர்வு அதற்கு இல்லை. அதை வைத்து மையமாக கொண்டு செயல்படுதல் என்பது அதற்கு இல்லை. அப்போ ஒருவன் நான்னு சொல்கிறானே, அவன் ஜீவன், அவன் உயிருள்ளவன் அப்படிங்கிறது தெரிகின்றது. நான்கிறத வெறுமனே இந்த உடல் என்று மட்டும் நாம் நிறுத்திட முடியாது. உடலுக்கு வேற உடல் இயங்குவதற்கு காரணமாக ஒரு சக்தி இருக்கின்றது. அதை உயிர்னு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம். சாஸ்திரம் ஆத்மா என்று சொல்லி நம்ம விவகாரத்தில் அது வேறு பலவிதமாக நினைக்கிறோம். வேறு அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக உடம்புக்கு வேறான ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. உடம்புக்குள்ளே உயிர் இல்லை, ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படின்னு யார் சொல்லுவானா என்ன? வாயை திறந்து சொன்னாக்கா அதுவே உயிரோடு இருக்காங்கிறதுக்கு பிரமாணம். அதனால் நான் இருக்கிறேங்கிற பொழுதே அங்கே இருப்பு இருக்குது, அதை அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அதனால் அறிவு இருக்குது. அந்த அறிவை பற்றி அறிவு இல்லாததுனால ஆத்மானு ஒன்று இல்லைன்னு சொல்கிறான். நான் இருக்கிறேங்கிறத அறியறது இருக்குல்ல, நான் இருக்கிறேன்னு உடம்புக்கு வேறான ஒன்று இருக்குது, உடம்பு அறிகிறதுன்னு இருக்குது. இந்த உடம்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, உடம்புக்கு வேறு ஆத்மானு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான்னா, சொல்கிற பொழுதே ஆத்மா உடம்புக்கு வேற இருக்கிறது அப்படின்னு ஒன்று தெரியுது. ஜடமான ஒரு உடம்பு, இறந்து போன ஒரு உடம்பு பேசுகிறது இல்லை, அது பேசாது. அப்போ இது வரைக்கும் அந்த உடம்பை இயக்கி கொண்டு இருந்த ஒன்று அதற்குள்ளே இருந்ததுன்னு தெரியுது இல்லை. அப்படி இருக்கிற பொழுது உடம்புக்கு வேறாக ஒன்று இல்லைன்னு சொல்கிறதே அனுபவத்துக்கு விரோதமானது, பகுத்தறிவுக்கு விரோதமானது. ஆனால் அப்படி சொல்கிறது தான் பகுத்தறிவுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதான் அங்கே விசேஷம். நான் தான் உலகத்திலேயே புத்திசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதான் ஒரு முட்டாள் எப்போ புத்திசாலி ஆகிறான்னா, எப்போ தன்னை முட்டாள்னு புரிஞ்சுக்கிற போதுன்னா, எப்போ தன்னை முட்டாள்னு அவன் தெரிஞ்சு கொள்கிறானோ அப்போ புத்திசாலி ஆகிறானா. அதே மாதிரி ஒரு புத்திசாலி எப்போ முட்டாள் ஆகிறான்னா, எப்போ நான் புத்திசாலின்னு அவன் சொல்கிறானோ அப்போ, நான் தான் புத்திசாலி அப்படின்னு அவன் எப்போ நினைக்கிறானோ சொல்கிறானோ அப்போ முட்டாள் ஆயிடுறான் அப்படின்னு இருக்குது. அதனால் இல்லைன்னு சொல்கிறது தான் பகுத்தறிவுன்னா, இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்கிற அப்படிங்கிற கேள்வி. எது இருக்கிறதுனால நீ இல்லைன்னு சொல்கிறியோ அதுதான் ஆத்மானா, அதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே நான்னு சொல்கிற பொழுது ரெண்டு இருக்குது, ஒரு ஜடம் சேத்தனம், ரெண்டும் சேர்ந்த அம்சமாக தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி நமக்கு விரிவான அந்த சேத்தனம் உயிருங்கிறது நமக்கு தெளிவாக அறியக்கூடியதாக இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த உடம்பை நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், உடம்பை பார்க்க முடியுது, உணர முடியுது, அது போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணலாம்.
பண்ண முடியுது. ஆனால் அந்த உயிரை வந்து எங்கே இருக்குதுன்னு எப்படி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் உயிர் தெரியலை. ஏன்னா போனதுக்கப்புறம் தானே பண்ணுறான். அதனால் இருக்கிற போது பண்ணாலுமே அது எப்படி நடக்குதுங்கிறது தெரியலை. அதனால் இந்த நான்கிறதுல இருக்கக்கூடிய உடம்பு நமக்கு அனுபவத்தில் விளங்கக்கூடியதாக தெரியக்கூடியதாக இருக்குது. அந்த உயிர் உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மா தெரியாத ஒன்றாக இருக்குங்கிறதுனால இந்த நான் என்பதிலையும் உடம்பை பற்றி விரிவாக பேசாமல் உடம்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றி இங்கு விரிவாக பேசுகின்றார். அதனால் இங்கே தொம்பத விசாரத்தை தொடங்குகின்ற பொழுது ஆத்ம லட்சணத்தை சொல்லி ஆத்மாவாக தொடங்குகிறார். தத்துவபாவத்தில் பார்க்குற மாதிரி இங்கே 24 தத்துவம் அப்படிங்கிறது கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணனு இதெல்லாம் எப்படி வந்தது, பஞ்சீகரணமாகி வந்தது, அந்த விஷயம்லாம் இங்கே இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சரீரத்தை பற்றிய விரிவான விதமான சரீர தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி எதுவும் இல்லை. நேராக ஆத்ம தத்துவத்துக்கு போகின்றார், அதை சொல்லுகின்றார். காரணம் அதான். ஏன்னா சரீரம் பற்றி நமக்கு தெரியும், அதனால் அதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டியது இல்லை. அதை சொல்வதற்கெல்லாம் வேறு கிரந்தம் இருக்குது. இங்கே நமக்கு அதனுடைய முக்கியமான நோக்கம் அது இல்லைங்கிறதுனால ஆத்ம தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதை சொல்லுகின்றார். அதனால் இங்கே ஆத்ம அனாத்மா, ஆத்மா இருக்குது, அனாத்மா இருக்குது, ஆத்ம லட்சணங்களை சொல்லுகின்றார். அந்தఃகரணம் முதல் வார்த்தை. அந்தःகரண தத் விருத்தி சாட்சி சைத்தன்ய விக்கிரக ஆனந்த ரூபக சத்ய சன் கிம் எது இவ்வாறு இருக்கின்றதோ ஆத்மானம் ந பிரதிபத்தியசே அப்படின்னா இப்படி இருக்கின்ற ஆத்மாவாக எப்படி சொல்கிறாருன்னா, ஆத்மாவாக நீ இருந்து கொண்டு அதை நான் அறியவில்லை என்று எப்படி நீ சொல்ல முடியும்னா, எனக்கு இங்கே தொம்பதார்த்தம் உனக்கு சரியாக விளங்கலேன்னு சொல்கிறியே, அது எப்படி விளங்காமல் இருக்கும், நீ அதுவாக தானே இருக்கிற இப்படி கேட்குறேன். அது எனக்கு தெரியலேன்னா, புறத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை யாரையோ தெரியலேன்னு சொல்ல முடியும். எனக்கு என்னவே தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும், தெரியலேன்னு எப்படி சொல்ல முடியும், நீ அதுவாக தான் இருக்கிற பொழுது அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு இதாக கேட்குற. அதனால் சைத்தன்ய விக்கிரக சன்னு ஆத்மானம் கிம் ந பிரதிபத்தியசேன, ஆத்மாவை ஏன் நீ அறிந்து கொள்ளவில்லை, இவ்வாறு ஆத்மாவாக இருக்கின்ற நீ ஆத்மாவை ஏன் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அப்புறம் அடுத்தடுத்து விளக்கம் கொடுக்க போகிறார். இதில் இங்கே ஆத்மா லட்சணம் என்னென்ன, அதனால் ஆத்மானம்னா ஆத்மாவை எப்படி இருக்கிற ஆத்மா ஒவ்வொரு வார்த்தையும் விவரிக்கின்றது. சத்தியகன சத்ஸ்வரூபமாக இருக்கின்ற, சத்ஸ்வரூபமாக இருக்கின்றன இருக்கின்ற, அவ்வளோதான். சத்ஸ்வரூபம் சத்துனா என்னது, இருக்கிறது, அவ்வளோதான். அவ்வளோ நான் இருக்கிறேன்னு உனக்கு விளங்குதா இல்லையாண்ணா முதல் கேள்வி நீ இருக்கியா இல்லையாண்ணா, இருக்கேன்னு. அப்போ இருக்கிறேன் அப்படிங்கிறது முதல் லட்சணம். அதில் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் இருக்கிறேன்ங்கிறது அந்த இருப்புக்கு காரணமாக எது இருக்கோ அது ஆத்மா, இருப்பாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா இருப்பு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அது ஆனந்த ரூபகன, ஆனந்த ரூபமாக அது இருக்கின்ற. இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. இருக்கேங்கிறது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனந்த ரூபகங்கிறதான் பிரச்சனை. ஆனந்த ரூபகங்கிறது தெளிவாக இருந்தால் குருட்டியாக வந்திருக்க மாட்டான். அது இல்லைங்கிறதுனால தான் குருகிட்ட வந்திருக்கிற. ஆனந்த ரூபகங்கிறது அது தெரியலை, ஆனால் ஆனந்த ரூபம் இருக்குன்னு. அதற்கு ஏன் ஆனந்த ரூபங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் தூக்கத்தில் எதுவுமே இல்லாத பொழுது, விஷயம்லாம் எதுவும் இல்லாத பொழுது எப்படி இருக்கிறோம், ஆனந்தமாக தான் இருக்கிறோம். அப்போ என்னது, எதுவுமே இல்லாத பொழுது, இந்த உடம்போ மனதோ புத்தியோ எதை பற்றிய உணர்வும் இல்லாத பொழுது, எதோடையும் சம்பந்தம் இல்லாத பொழுது நாம் என்னவா இருக்கிறோமோ அதான் நம்மளுடைய ஸ்வரூபம், அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். இப்போ பாவக்காய் அதை கறி பண்ணுற பொழுது கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் போட்டு மசாலாலாம் சேர்த்து அதோட கசப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணி அதை பண்ணுறோம்னா, அப்போ அத்தனையோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரியலை. வெறும் எதோடு சேராமலும் எதோடையும் சேராமல் அது மட்டும் இருக்கிற பொழுது அது எப்படி இருக்கோ அதான் அதனுடைய உண்மையான சுவை. அதானே, வெறும் பாவக்காய் எடுத்து வாயில் போட்டேன்
அதான் அதனுடைய உண்மையான வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த கசப்பு, பாவக்காயோட கசப்பு வெளியேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது ஏன்னா வேறு எதோட சம்பந்தமும் இல்லாமல் அது மாத்திரம்தான் இருக்குது. அதனால் அது வெளியேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அதனுடைய சொரூபமாகத்தான் இருக்கணும். அந்த மாதிரி இந்த விழிப்பு நிலையில், கனவு நிலையில் பல சம்பந்தம் நமக்கு இருக்குது. பல விஷய சம்பந்தம் இருக்குது. உடம்பு மனசோட சம்பந்தம் இருக்குது. ஆழ்ந்த தூக்க நிலையில் உடம்பு மனசு இவைகள் எதோட ஜட பதார்த்தத்தோட சம்பந்தமே இல்லை, விஷய சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த ஆத்மா மாத்திரம், ஒரு நான் மாத்திரம் இருக்குது. அது எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. ஆனந்தமாக இருக்குது, ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆழ்ந்த தூக்கம் வரலைன்னா தான் பிரச்சனை. தூக்கம் வந்துட்டால் ஆனந்தமாக இருக்குது. தூக்கம் வரலைன்னா அது துக்கமாக இருக்குது. அப்போ தூக்கத்தை ஏன் விரும்புகிறோம்? மாத்திரை போட்டாவது தூங்கணும்னு ஏன் விரும்புகிறோம்னா அது ஆனந்தமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அதனால் அது ஆனந்த ஸ்வரூபம். அது மட்டும் இருக்கிற போல அது ஆனந்தமாக இருக்கிறதுனால அதனுடைய ஸ்வரூபமே ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு நியாயம். அதுக்கப்புறம் பிரியத்துக்குரிய விஷயமாக இருக்குங்கிறதுனால ஆனந்தம்ங்கிறது இருக்குது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதினா, நம்ம எதை விரும்புகிறோம், உலகத்தில் எதை விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால் எங்கே இருந்து சுகம் வருதோ அதைத்தான் நாம் விரும்புவோம். சுகம் இல்லாத, சுகத்தை தராத ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை உலகத்தில் யாரும், எந்த ஜீவனும் விரும்புகிறது இல்லை. இப்போ ஒரு இடத்துல இருந்து சுகம், ஒரு இடத்துல நமக்கு விருப்பம் வரணும், பிரியம் வரணும், ஒரு அன்பு வரணும்னா அங்கே இருந்து நமக்கு சுகமானது கிடைக்க வேண்டும். அதுலேயும் எந்த அளவுக்கு சுகம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு பிரியமானது இருக்கின்றது, அந்த அளவுக்கு அன்பானது இருக்குது. அதனால் சுகம் எவ்வளோ வருதோ அது ரேஷியோ அது சம விகிதத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு பொருள் மேலே, விஷயத்தின் மேலே பிரியம் இருக்குன்னா எந்த அளவுக்கு அதிலிருந்து சுகம் வருதோ அந்த அளவுக்கு இருக்குது. அந்த சுகத்தில் மாறுபாடு வந்தால் பிரியம் மாறிடுது. பிரியமானது அதுவும் குறைஞ்சி போகுது, இல்லை எதிராகவே வெறுப்பாக கூட மாறிடுது. சுகத்தை தந்த பொருள், நேற்று வரைக்கும் சுகத்தை தந்த பொருள் இன்றைக்கி துக்கத்தை கொடுத்ததுன்னா பிரியம் மாறி வெறுப்பாக ஆகிவிடுகிறது. அப்போ எங்கே சுகம் இருக்கோ அங்கே பிரியம் இருக்கும், எவ்வளவு சுகம் இருக்கோ அவ்வளவு பிரியம் இருக்கும். அப்போ உலகத்தில் அதிகமான சுகத்தை தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா உலகத்தில் எல்லா மனிதர்களாலும் அதிகமாக விரும்பப்படக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் அதிகமான சுகமுடைய பொருளாக இருக்கும். அது அனுபவம், லாஜிக்காக தானே. எங்கே சுகம் இருக்கோ அங்கே பிரியம் இருக்குது, எவ்வளவு சுகம் இருக்கோ அவ்வளவு பிரியம் இருக்குது. அப்போ எது அதிகமான சுகஸ்வரூபம் அப்படின்னு கேட்டால் எதில் அதிகமான பிரியம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கோ அதுதான் அதிகமான சுகமுடைய பொருளாக இருக்கணும். அப்படி எது இருக்குது? நான்கிறதா. நான் எல்லாரும் அவனைத்தான் அதிகமாக விரும்புகிறான். அளவுக்கு அதிகமாக விரும்புறது தன்னைத்தான். அது மனுஷன் மட்டும் இல்லை, எறும்பாக இருந்தால் கூட அடிக்க போனால் கொசு பறந்து போயிடுது. அப்போ என்னது? தன்னை விரும்புகிறது, தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு அது நினைக்கின்றது. அதனால் உலகத்தில் அதிகமாக விரும்பப்படக்கூடியது நான் என்பது தான். அந்த நானாக இருக்கிறது ஆத்மா. ஆகவே ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். அதனால் அது புரியலைனாலும் ஆனந்த ஸ்வரூபம், அனுபவிக்கப்படலைன்னாலும் அது ஆனந்த ஸ்வரூபம் தான் ஏற்றுக்கொண்டாகணும். புரிஞ்சிட்டா அப்புறம் அது அது வரும். அதனால் சத்தியக ஆனந்த ரூபக, அது இருக்குது. அது எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வார்த்தை போனால் சைத்தன்ய விக்கிரகங்கிறது ஸ்வரூபங்கிற அர்த்தம் தான். ஆனந்த சைத்தன்ய ரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். அது இருப்பு இருக்குது, ஆனந்தம் இருக்குது. இருப்புங்கிறது சத்து அல்லது சத்தியம், ஆனந்தம் தான். அதுக்கப்புறம் சைத்தன்யம்ங்கிறது சித்து. அது இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது என்ன இருக்கிறேங்கிறது இருக்கிற அந்த இருப்புத்தன்மை என்னால் அறியப்படுகின்றது. நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன். நான் இருக்கிறேங்கிறது எனக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றது. இல்லை இருப்பு மட்டும் வெளிப்பட்டு இருந்தால் அறிகிறேங்கிறது இருக்காது. கல் மண் பாறை இருக்குது, ஆனால் அது இருக்கிறேங்கிறத வாயை திறந்து சொல்லாது. அப்போ இருக்கிறேங்கிறதும் இருக்குது, அதை அறிகிறேங்கிறதும் இருக்குது. இப்போ எது இருப்பாக இருக்கோ அது அறிவாகவும் இருக்கின்றது. அதனால் அது சித் ஸ்வரூபம். கேவலம் சத்து மட்டும் சொன்னாக்கா அது ஜடமாயிரும். ஆனால் சித்துங்கிற உணர்தல், அறிதல்ங்கிற அனுபவமும் நமக்கு சதா இருந்து கொண்டே இருக்குது.
உடம்பு, மனசு, புத்தி இது எப்படி மாறினாலும் அதனுடைய எல்லா மாற்றங்களும் நம்மால் எப்பொழுதும் அறியப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உடம்போட தன்மை அது அறியப்படுகின்றது. மனதோட தன்மை அது சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், என்ன உணர்வில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அது நமக்கு அறியப்படுகின்றது. அப்புறம் அறிவோட நிலை அதுவும் அறியப்படுகின்றது. இது எனக்கு தெரியும், அதுவும் தெரியுது, தெரியாதுன்னா தெரியாதுங்கிறதும் தெரிகின்றது. விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுது விழிப்பு நிறைய அதையும் அறிகிறேன். கனவு நிலையில் இருக்கிற பொழுது கனவையும் அறிகிறேன். விழித்த பிறகு சொல்கிறோம்ல, விழிப்பு நிலையில் யார் இருந்தானோ அதவன் தான் கனவுல இருந்தார். விழித்த பிறகு அந்த கனவு அனுபவத்தை சொல்கிறார். அப்போ கனவு அனுபவம் வந்தது போனது, அது அறியப்பட்டது, அனுபவிக்கப்பட்டது, அதை பற்றிய நினைவு இருக்குது. விழித்தவுடன் அதை சொல்லுகின்றோம். அறிபவன் மாறாமல் இருக்கிறான். அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலையிலேனா அங்கேயும் இருந்தான். அங்கே அனுபவம் என்னது? சுக அனுபவம் இருந்தது, அவித்யா அனுபவம், 2 அனுபவம் இருக்குது. சுகமாக இருக்கிறதுங்கிற அது சொரூபம், அது இருக்குது. அப்புறம் ஒன்றையும் அறியாமல்னா, அறியறதுக்கு விஷயமாக ஆப்ஜெக்டாக 2வது ஒன்றும் இல்லை, அவித்யா மட்டும் இருந்தது. அவித்யா அப்படி ஒன்று இல்லைங்கிறதா அது இருந்தது. விழித்தவுடன் நான் ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன்னா, அப்போ அந்த தூக்கத்திலையும் தூங்காமல் அறிவு இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் மனசு தூங்கின பொழுதும் தூங்காமல் அதை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு இருக்குது. விழித்தவுடன் நான் ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன். அப்போ இந்த அறிவு 24/7 அறிவாகவே இருக்குது. விழிப்பு, கனவு, உறக்கம் 3 நிலையிலையும் அது மாறாத ஒரு அறிவு. மாறாத நான், அந்த இருப்பு, நான் இருக்கிறேன், என்னுடைய எல்லா அனுபவங்களையும் உடல் ரீதியாக மனோரீதியான அவைகள் இருக்குது இல்லைங்கிறதையும், உடம்பு மனசு இருக்கிறதையும் அறியுது, அது இல்லைங்கிறதையும் அறிகின்றது. அதனால் அது சைத்தன்ய விக்கிரக, சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால் இந்த ஆத்மா என்னது? சத்து சித்து ஆனந்தம்னா. ஆத்மா சத்து சித்து ஆனந்தம். நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். அதற்கு முதல் வார்த்தை அந்தக்கரண தத் விருத்தி சாட்சி. அவர் சாட்சியாக இருக்கிறார். எதுக்கு சாட்சியாக இருக்குது அந்த ஆத்மா? அந்தக்கரண தத் விருத்தி, அந்தக்கரணத்திற்கும் அதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றது. 2 அந்தக்கரணத்துக்கும் சாட்சியாக இருக்குது, அதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கும். விருத்திங்கிறதுக்கு இந்த இடத்துல எண்ணம் அப்படின்னு அர்த்தம். விருத்திங்கிறதுக்கு எண்ணம்னு அர்த்தம். சித்த விருத்தி, மனோவிருத்தி அப்படின்னா மனசு எண்ணம். அந்த கரணம்ங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ம் சேர்ந்தது. எங்கே? தத்துவபோத ஞாபகம். அந்த கரணம் கிம்னா என்னது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் அதுக்குள்ளே ஒன்று என்னன்னு கேட்டால் அது தனி. அப்புறமா பரீட்சை வைக்கணும், அதுக்கு பரீட்சை வைக்கணும். அந்த கரணம்னா என்னன்னு. அந்த கரணத்துக்கு மனசு, புத்தி, சித்தம் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்குது. பொதுவாக சொன்னால் மனசுக்கு அது சாட்சியாக, மனதுக்கும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றது. ஏன்னா எந்த எண்ணம் வந்தாலும் அதை பிரகாசிக்கின்றது. அந்த எண்ணம் நமக்கு வருதுங்கிறது தெரிகின்றது. இந்த எண்ணம் மனசு, இப்போ இந்த எண்ணம் இது மனசில் என்ன ஓடுதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. என்ன உணர்வு வருதோ அதை பார்க்க முடியுது. அந்த எண்ணங்களை அறிந்து சொல்ல முடிகிறது. ஒரு எண்ணமும் இல்லைனாலும், இப்போ ஒரு எண்ணமும் இல்லாமல் பிளாங்காக இருக்குன்னா, ஒன்றுமே இல்லாத, சில சமயங்கள் அப்படி இருக்குல்ல, சித்த விருத்தி இல்லாமல் ஒரு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக ஏதாவது கேள்வி கேட்டால் அப்படி இருக்கும். டீச்சர் வாத்தியார் கேள்வி கேட்டாக்கா அப்படியே இருப்பான். அது என்னது? ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்குன்னா, ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்குங்கிறது இருக்குது, தெரியுதுன்னா அது தெரியுது. அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த கரணம் மட்டும் இருக்குது, அதையும் அது அறிகின்றது, அதற்கும் சாட்சி. அப்போ சாட்சிங்கிறதுலேருந்து என்னது? இந்த அந்த கரணத்துக்கும் அதில் வருகின்ற எண்ணங்களுக்கும் அது வேறாக இருக்கிறது. அதான் முக்கியமானது. அதோட கலந்து இருக்குதுன்னு நினைக்கிறோம். உடம்பு, மனசு இவைகளோட கலந்து அது இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அது கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது, உண்மையில் அது அதற்கு வேறாக இருக்கின்றது. ஏன்னா அது கலந்து இருந்தால் அது மாறுற பொழுது இதுவும் மாறணும். ஆனால் அதனுடைய மாறுபாடுகள் எல்லாம் அறியப்படுறதுனால அது அதற்கு வேறாக இருக்கிறது. இல்லை, விளக்கு இருக்குனாக்க விளக்கு அதுக்கு முன்னாடி விளக்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் வேறாக இருக்குது. அதனால் பொருள் வரலாம், பொருளெல்லாம் மாறலாம், ஆட்கள் இருக்கலாம், போகலாம். ஆனால்
அது இருக்கிறதையும் மனிதர்கள் இங்கே இருக்கிறதையும் காமிக்குது, பொருள்கள் இருக்கிறதையும் காமிக்குது. பொருள் எதுவும் இல்லைன்னா இல்லை என்பதையும் அந்த விளக்கு பிரகாசிக்கின்றது, விளக்குகின்றது. அதிலேருந்து என்ன தெரியுது? அது இதற்கு வேறானதுன்னா, பொருள்களுக்கு அது வேறானது. அது மாதிரி அந்தःகரணம் வருது, அது மாறுபடுகின்றது, அதில் எண்ணங்கள் வருகின்றன போகின்றன, அனைத்தையும் அது அறிகிறதுங்கிறதுனால அது அதற்கு வேறானது, அதற்கு சாட்சியாக அது இருக்கின்றது. அவைகள் மாறுகின்ற பொழுதும் தான் மாறாமல் இருக்கின்றது, அதோட சம்பந்தப்படாமல் இருக்கின்றது, அதனால் பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது. அதான் சாட்சி. இப்படி இருப்பதை ஏன் நீ அறியவில்லைன்னா, இப்படி நீ இருக்கிறத தொம் பதார்த்தம் எனக்கு தெரியவில்லைன்னா, இதெல்லாம் தெரியுதா தெரியலையாண்ணா? தெரியுது ஆனால் தெரியல, தெரியுது ஆனால் தெரியுது, ஆனால் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் உட்காந்து யோசித்தது இல்லைன்னா, உட்காந்து இவ்வளோ தூரம் நான் யாருங்கிறத பற்றி விசாரம் இல்லை. ஏன்னா இது இப்படியே இந்த மனசோடையே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, மனசு புலன்களோடையே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால அதுக்கே நேரம் சரியாக இருக்குது. நான் இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சா பசிக்குதுன்னா, பசிக்குது, அதனால் சாப்பாடை தேடி போக வேண்டி இருக்குது, அதுக்கு வேலைக்கு போகணும், அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்குது. ஆகவே எது இதையெல்லாம் அனுபவிக்கின்றது என்றோ அல்லது எது இதெல்லாம் தூண்டுகின்றது என்பதையோ நமக்கு சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் யோசித்து பார்த்தா இது இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அது இருக்குது, நான் அறியவில்லை, அதான் விஷயம். அது இல்லைன்னு ஆத்மா இல்லைன்னு ஆத்மா இருக்குது, ஆத்மா இப்படித்தான் இருக்குது, சச்சிதானந்தமாக இருக்குது, சாட்சியாக இருக்குது. அதை நான் ஏன் அறிந்து கொள்ளவில்லைன்னு கேட்கிறார். அதனால் இங்கே கைவில் நவநீதத்தில் அழகான ஒரு பாட்டு. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே அப்படின்னு குரு இங்கே சொன்ன மாதிரி சுருக்கமாக சொல்லிட்டார். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. அதனால் அப்படி சொன்ன தன்னை அறியாத மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோன்னா, எல்லாருக்கும் அவனை பற்றி தெரியும்ல, எல்லாரும் நான் இருக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்து உழலுவான்னேன்னா, இங்கே சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. தன்னை அறிந்து கொண்டால் அதுக்கப்புறம் கேடு துன்பம் என்பது இல்லை, அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே எல்லாருக்கும் அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீ யாருன்னு கேட்டால் பெரிய பயோடேட்டா கொடுக்குறான். யாருன்னா நான் யார் தெரியும், நம்ம கேட்கலைனாலும் அவனா சொல்கிறான், நான் யாரும் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறான். அப்போ தன்னைத்தான் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னா எல்லாருக்கும் அவனை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் எல்லாருமே கேடு கட்டவனாகத்தானே இருக்கான் உலகத்தில். எவனும் உருப்படியாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் கேடோட துன்பத்தில் தான் இருக்கிறான். எல்லாருக்கும் அவனை தெரிஞ்சும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வாக்கியத்தை சொன்னால் முரண்பாடாக இருக்கேன்னா, தன்னை அறிந்து கொண்டால் அங்கே துக்கம் இருக்காதுன்னு சொல்கிறீங்க. இங்கே எல்லாருக்கும் அவனை பற்றி பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறான், எல்லோரும் துக்கத்தில் தான் இருக்கிறான். நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அதனால் என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணீரோ சொன்னீர் ஐயான்னு, எனக்கு என்னை பற்றி தெரியாத, நான் என்ன ஜட பொருளாக கல்லா மண்ணை, எனக்கு என்னை பற்றி தெரியுமே, நான் என்ன தெரியுமே, அதனால் நான் என்ன ஜட பொருளாக எனக்கு என்ன தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், அதற்கு குரு சொல்கிறாரு, தன்னை அறிதல் அல்லது உன்னை அறிதல் அப்படின்னா, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். அதனால் இது தேகம் தேகி, தேகம்னா உடம்பு, தேகினா உடம்பை அறிபவன், உடம்பை உடையவன், உடம்பை அறிபவன். அப்போ இது உடம்பு, இது உடம்பை அறிகின்ற ஒன்று அப்படின்னு எவனுக்கு விவேகம் இருக்கோ, ரெண்டையும் எவன் பிரித்து அறிந்திருக்கிறானோ, தேகம் தேகி விவேகம் அல்லது ஆத்மா அனாத்ம விவேகம் அல்லது க்ஷேத்ரஜ விவேகம், அது யாருக்கு இருக்கோ அவன்தான் உண்மையிலேயே தன்னை அறிந்தவன். அது இல்லாமல் தன்னை அறிந்தவன் இல்லை. அதனால் இங்கே சிஷ்யன் அப்படி விவேகம் இல்லாததுனால தான் நான் அப்படிங்கிற நான் பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியலேன்னு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அதை சொல்கிறான். அந்தளவுக்கு அது விவேகம் இருக்குல்ல, எனக்கு
தெரியும், ஆனால் எனக்கு என்னை பற்றி முழுசாக தெரியாது சொல்லுக்கள். அதனால் சொல்கிறார், இங்கே தேகம் மட்டும் நீ இல்லை, தேகத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஆத்மா சாட்சி, அதை ஏன் நீ அறியவில்லை? ஏன்னா அதுவும் இருந்து கொண்டே தான் இருக்கு. உடம்பாக இருக்கிற பொழுது உடம்புக்குள்ள ஆத்மாவும் இருக்கின்றது. ஆனால் அது ஏன் நீ அறியவில்லை? ஏன்னா நான் இருக்கிறேன்னு சொல்கிற, நான் அறிகிறேன்னு சொல்கிற, நான் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிற, உன்னுடைய உடம்பு மனசு புத்தி இவைகள் எப்படி மாறினாலும் அதெல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது உனக்கு ஒன்று தெரிந்துதானே இருக்கணும், இந்த ஆத்மாவை தெரிந்துதானே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அப்போ கொஞ்சம் கவனித்தா அது தெரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்கிறார். நம்ம சாதாரணமாக ஆத்மா அனுபவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆத்மா அனுபவம் நமக்கு எப்போ வரும்? பாடம்லாம் கேட்டாச்சு, 20 வருஷமாக கேட்டு இருக்கிறோம், 25 வருஷமாக கேட்டுக்கிறோம், 9 வருஷமாக கேட்டு இருக்கிறோம். இந்த ஆத்மா அனுபவம் மட்டும் எப்படி வரும்னா, இங்கே முதல் உபதேசத்திலேயே முதல் வாக்கியத்திலேயே ஆத்மா அனுபவம் தான் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கே, அது எப்படி தெரியாமல் இருக்குன்னு கேட்குறேன். ஆத்மா அனுபவம் இல்லாமல் நீ எப்படி இருக்க முடியும்? உனக்கு என்ன தெரியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்னா கேள்வியை, என்ன தெரியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஏன் எப்படி அறியாமல் இருக்கிறாய்னா? அதனால் ஆத்மானுபவம் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இது பற்றிய விவேகம் தான் நமக்கு இல்லை. அதான் சாஸ்திரம் கொடுக்குது. அதனால தான் ஞானம் முக்தி சாதனம்னு சொல்லிட்டேன். ஞானம் முக்தி சாதனம்னாக்கா ஆத்மா இருக்குது, அது ஏற்கனவே நித்திய முக்தமாக இருக்குது, அது ஏற்கனவே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. நம்ம முக்தி வேணும்னு நினைக்கிறோம், ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், துக்கத்திலிருந்து விடுதலை எனக்கு சுகப்பிராப்தி வேணும்னு நினைக்கிறோம். அது ஏற்கனவே அப்படித்தான் ஆத்மா இருக்குது. ஆனால் அப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஞானம் மட்டுமே போதும். இல்லைன்னா அது வேணும். ஆத்மா பந்தத்தில் இருக்குது, அது துக்க சுரூபமாக இருக்குன்னா அதை கர்மாவனால் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது. அதை பற்றி விவேகம் இல்லைங்கிறதுனால தான் விவேகம் வந்தால் போதும். ஆனால் ஆத்மானுபவங்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆத்மானுபவம் இல்லாமல் உலகத்தில் வேறு எந்த அனுபவமும் இருக்க முடியாது. நல்லா சாமிஜி சொல்லுவாங்க, தன்னை அனுபவிக்காமலா நாம் உலக பொருள்களை அனுபவிக்கிறோம்னா. அதனால் முதல் அனுபவம் தன் அனுபவம் தானே. நான்கிற தன் அனுபவம் தான் முதல்ல இருக்குது. அதுக்கப்புறம் தான் விஷய அனுபவங்கிறது வருது. விஷய அனுபவம் இல்லாத பொழுதும் தன் அனுபவம் இருந்துட்டு தான் இருக்குது. அதில் நான்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குது. விஷய அனுபவங்கள் தான் வந்து போய்கொண்டே இருக்கின்றன. அதனால் ஆத்மானுபவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆத்மானுபவம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்குது, விஷய அனுபவம் தான் வந்து போய்கொண்டு இருக்கின்றது. அதனால் ஆனால் நமக்கு ஆத்மானுபவம் தெரியல, விஷயானுபவம் மட்டும்தான் தெரியுது. ஆத்மானுபவம் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ விஷய அனுபவத்தை நிறுத்தணும். அதான் விஷய அனுபவத்திலேயே அதுக்குள்ளேயே கவனம் இருக்கிறதுனால, நம்ம பார்வையெல்லாம் புறத்திலேயே விஷயத்திலேயே இருக்கிறதுனால ஆத்மானுபவம் இருந்தாலும் நமக்கு அது தெரியலை. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இருக்கிற எல்லா பொருளையும் சொல்லுவோம், லைட்டை மட்டும் சொல்ல மாட்டோம். எந்த ஒரு ஒளி இருக்கிறதுனால, எந்த ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால அனைத்தையும் பார்க்கிறோமோ அறிகிறோமோ, அனைத்தினுடைய இருப்பையும் இன்மையும் அறிகிறோமோ, இதெல்லாம் இருக்குது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒளி இருக்குங்கிறத மட்டும் என்றைக்கும் சொல்கிறதே இல்லை. வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொருளாகவே நம்ம கருதுறது இல்லை. ஏன்னா அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்காது. எப்பொழுதும் இருந்தால் அதுக்கு மதிப்பு இருக்காது. எப்பொழுதுமே இருந்தாக்கா அதுக்கு மதிப்பு இல்லை. வந்துட்டு போனால் தான் மதிப்புங்கிறது இருக்குது. அது எப்பொழுதும் இருக்கிறதுனால நம்ம அதை கண்டுகொள்வது இல்லை. ஆனால் அது இல்லாமல் வேறு எதனுடைய அறிவும் இல்லை, அனுபவமும் இல்லை. இந்த மாதிரி நான்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குது, ஆத்மானுபவம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குது. அது இல்லாமல் விஷய அனுபவங்கிறது இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம். மிச்சத்தை முடிப்போம். முதல் பாட்டு ஆரம்பிச்சிருக்கு, மிச்ச விளக்கத்தை பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். அதனால் அதெல்லாம் நைட்டு சத் சங்கத்தில் கேளுங்க இருக்குது. அதனால் இப்படி ஆரம்பிச்சிட்டார். அதனால் இப்படி முதல்ல உபதேசத்தை சொல்கிறார். ஆத்மானுபவம் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை. அதனால் உன்னை நீ ஏன் அறிந்து கொள்ள, சச்சிதானந்தமாக இருக்கின்ற உன்னை நீ ஏன் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் அப்படின்னு கேட்டு மேற்கொண்டு விளக்கம். அடுத்த பாடல் இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது தான் 12வது ஸ்லோகத்தில் மீண்டும் சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லப்படுகின்றது. அதனால் அதே கருத்து தான். ஏன் சொன்னதே திரும்ப சொல்லணும்னா, எத்தனை தடவை சொன்னாலும்
அது புரிந்து கொள்வதற்கு கடினமானதுங்கிறதுனால திரும்ப சொல்லணும். நுட்பமானதை 2 தடவை 3 தடவை சொல்லணும், பல முறை சொல்லணும். அதனால் திரும்ப சொல்கிறார். அதற்கப்புறம் அதற்கு கூடுதலான சில விஷயங்களும் வருது. அதனால் அடுத்த ஸ்லோகம் 12. சத்யானந்த ஸ்வரூபம் தி சாட்சிணம் ஞான விக்கிரகம் சிந்தயாத்மதயா நித்யம் த்யக்த்வா தேகாதிகாம் தியம். சத்யானந்த ஸ்வரூபம் தி சாட்சிணம் ஞான விக்கிரகம் சிந்தயாத்மதயா நித்யம் த்யக்த்வா தேகாதிகாம் தியம். சத்ய ஆனந்த ஸ்வரூபம் தி சாட்சிணம் ஞான விக்கிரகம் ஆத்மதயா சிந்தய ஆத்மதயா நித்யம் தியக்த்வா தேகாதிகாம் தியம். அதனால் முதல் வரி முதல் 11வது ஸ்லோகத்தில் சொன்ன அதே கருத்து தான் 2வது வரி தான் கூடுதலாக சொல்லப்படுவது. வாக்கியம் பார்த்தோம்னா தேகாதிகாம் தியம் தியக்த்வா சத்யானந்த ஸ்வரூபம் தி சாட்சிணம் ஞான விக்கிரகம் ஆத்மதயா நித்தியம் சிந்தய, எப்பொழுதும் சிந்திப்பாயாக. அதான் உபதேசம். அதான் இப்பொழுதும். இதுவரைக்கும் நீ அதுவாக இருக்கிறாய், ஆனால் அதை பற்றி தெரியாமல் இருந்தாய். இப்பொழுது அதை தெரிந்து கொண்டு உபதேசத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அதையே நீ சிந்திப்பாயாக. அதனால் நித்தியம் சிந்தைய, எப்பொழுதும் அதையே தியானம் செய்வாயாக, சிந்திப்பாயாக. ஏன் எப்பொழுதும் தியானம் பண்ணணும்? ஏன்னா பல காலமாக இந்த ஆத்மாவை அறியாமல் உடம்பையே நான் நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். பல காலமாக உடம்பு தான் நான் என்று ஜடமான உடம்பை, மித்யாவான கல்பிதமான ஆத்மாவை சார்ந்திருக்கக்கூடிய உடம்பை, நான் அல்லாத உடம்பை நான் என்று பல காலமாக நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாசனை போகணும்னா பல காலமான பல பிறவிகளாக, இந்த ஒரு பிறவியில் இல்லை, பல பிறவிகளாக நம்ம நினைத்திருக்கிறோம். அதனால் அதனுடைய வாசனை பலமாக இருக்குது. அந்த வாசனை நீங்கிற வரைக்கும் பெருங்காய வாசனை மாதிரி அது ரொம்ப பலப்பட்ட பாவகாலி பண்ணாலும் வாசனை இருக்கும்னா அது மாதிரி அது பலமாக மனதில் இருக்குது. ஆகவே அந்த வாசனை போகிற வரைக்கும் இதை சிந்தனை பண்ணணும். ஆகவே நித்தியம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். முதல் வரியில் அந்த எப்படி சிந்திக்க வேண்டும்? இதுவரைக்கும் இருந்த உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டு ஆத்மாதான் நான் சிந்திக்க வேண்டும். ஆத்மதையா நித்தியம் சிந்தைய, ஆத்மாவாக இதுதான் ஆத்மா என்று எப்பொழுதும் சிந்திப்பாயா. இது வரைக்கும் உடம்பு தான் ஆத்மான்னு சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாய். அது உண்மை இல்லை என்று, அது உண்மை இல்லைங்கிறதுக்கான யுக்தி நியாயங்கள்லாம் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். உடம்பு நான் இல்லை, ஆத்மா தான் நான். உடம்பு ஆத்மா ரெண்டும் சேர்ந்து நான்னு சொன்னால் ஒத்துக்கலாம். உடம்பையே ஆத்மா இல்லை, ஆத்மா தான் நான் நீங்கள் சொல்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்னா கேட்கலாம்ல. உடம்பு தான் நான் நினைக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடம்பு மட்டும் இல்லை, உயிரும் இருக்குது. இப்போ உடம்பும் உயிரும் நான்னு சொன்னால் அது பரவாயில்ல. ஏன்னா உடம்பு இல்லைன்னா நான்கிற உயிர் மட்டும் இருந்தால் உயிர் மட்டும் நான்கிறத அனுபவிக்க முடியாது, சொல்ல முடியாது. உடம்பு மட்டும் இருந்தால் அதுவும் நான்னு சொல்கிறது இல்லை, ஜடமாக இருக்கும். அப்படின்னாக்கா நான்கிற உணர்வு அறிதல் அப்படின்னா உடம்பு ஆத்மா ரெண்டும் சேர்ந்து தானே இருக்குது. ரெண்டும் சேர்ந்து நான்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆத்மா மட்டும் உடம்பு மட்டும் நான்னு சொல்கிறது சரியில்லை தான். அது கொஞ்சம் விவேகம் இல்லாததுனால உடம்பு மட்டும் நான் அப்படின்னு நினைக்கிறோம். உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. அப்போ உயிர் இருக்குது, உயிர் அனுபவம் இருக்குது, உடம்போட அனுபவம் இருக்குது. அப்போ உடம்பு உயிர் ரெண்டும் சேர்ந்து தானே நான்னு சொல்லணும். அப்படி சொல்கிறது தானே சரியானது அப்படின்னு கேட்கலாம். அதுதான் துவைத்த மதங்களெல்லாம் சொல்கிறது. துவைத்த சித்தாந்தம், துவைத்த மதங்களெல்லாம். நாஸ்திக மதம் உடம்பு தான் இருக்குது, உடம்புக்கு வேறு ஆத்மா இல்லைன்னு சொல்லியிருக்கு. நாஸ்திங்கிறதா ஆத்மா, நாஸ்திங்கிறதா நாஸ்திக மதம். ஆத்மானு ஒன்று இல்லைங்கிறதா நாஸ்திக மதம். உடம்பு தான் இருக்குது, உலகம் தான் இருக்குது, ஜடப்பொருட்கள் தான் இருக்குது. இதற்கு வேறு ஆத்மானோ இறைவனோ ஒன்றும் இல்லை. இது ஏதோ தானா அதற்குள்ள ஒரு இயக்கம் தற்காலிகமாக இந்த உடம்புல உயிரானது இருக்கின்றது.
பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது அதில் தற்காலிகமாக உயிருங்கிற ஒரு தோற்றம் வந்திருக்கு. பஞ்சபூதங்கள் பிரிஞ்சு போனாக்கா அது போயிடும், அவ்வளோதான். அதனால் உயிருன்னு தனியாக ஒரு பொருள் கிடையாது, தனியாக ஒரு வஸ்து கிடையாது. இந்த பொருள்களெல்லாம் தனித்தனியாக இருக்கிற பொழுது ஜடமாக இருக்குது. இவைகள் ஒன்று சேர்ந்தால் அதற்குள்ளே தற்காலிகமாக உயிருங்கிற ஒரு இயக்கமானது வருகின்றது. இப்படி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தனித்தனியாக இருக்குன்னா, தனித்தனியாக இருக்கிற பொழுது அது வேறு வேறு கலரில் இருக்குது. 3 ஒன்றா சேர்ந்தால் ஒரு கலர் வருதுன்னா, அப்போது சேர்க்கையினால் ஒன்று உண்டாகிறதுன்னு தெரியுது இல்லை? அப்படி பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்குது, அது ஜடமானது. இயற்கை முழுக்க பஞ்சபூதம், அது ஜடமானது. ஆனால் இவைகள் சேருகின்ற பொழுது அதற்குள்ளே தற்காலிகமாக ஒரு இயக்கம் வருது, அதுதான் உயிர். இது பிரிஞ்சு போச்சுன்னா போகிறது, அவ்வளோதான். இதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நாஸ்திகம். ஆனால் அப்படி இல்லை, உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் இயக்கம் இருக்குது. அதனால் ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னால் அது துவைத்த மதம். உடம்பும் சத்தியம், உயிரும் சத்தியம் ரெண்டு சொன்னால் துவைத்த மதம். எங்கள் உபனிஷத்து என்ன சொல்லுது? குரு என்ன சொல்கிறார்? தேகாதிகாம் தியக்த்வா, தேகாதிகாம் தியம் தியக்த்வா. தியம்னா அறிவு. உடம்பை நான் நினைக்கிற அறிவை விட்டு ஆத்மதையா ஞான விக்கிரகம் ஆத்மதையா நித்தியம் சிந்தைய, ஞானஸ்வரூபமாயுள்ளதை ஆத்மா என்று எப்பொழுதும் சிந்திப்பாயாக. இப்போ உடம்பு நான் இல்லை, அதனால் உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டுவிடு. முதல் கருத்து, உடம்பு நான் இதுவரைக்கும் இருந்த எண்ணம் உடம்பு தான் நான், ஆத்மா இல்லைங்கிறது. இங்கே என்னது? உடம்பு நான் இல்லை, ஆத்மா தான் இருக்குது. அதனால் உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டு ஆத்மாதான் நான் என்று எப்பொழுதும் சிந்திப்பாயாக அப்படின்னு உபதேசம் சொல்கிறார். எப்படி உடம்பு நான் இல்லைன்னு அப்போ விளக்கம் கொடுக்கணும், சிஷியனுக்கு அதை புரிய வைக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நீ எதை சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியோ அது தப்புனா, எது இருக்குது எது மட்டும் இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியோ அது இல்லை, எதை இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியோ அதுதான் இருக்குது. எது இல்லைன்னு நினைத்து கொண்டிருந்தாயோ அதுதான் இருக்குது, எது இருக்குன்னு நினைத்து கொண்டிருந்தாயோ அது உண்மையில் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போ அதற்கு விளக்கம் சொல்லணும், அதுக்கான நியாயங்களை சொல்லி எப்படிங்கிற தெளிவுபடுத்தணும். அது அடுத்த பாட்டிலிருந்து வரப்போகுது. அடுத்த 13வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் அதுக்கான விளக்கம் தான். எப்படி உடம்பு நான் இல்லை, எதனால் உடம்பு நான் இல்லை, ஆத்மா எப்படின்னு. அதனால் இதில் இன்னொரு விஷயம், இந்த வாக்கிய விருத்தி நிதித்தியாசனத்துக்கான ஒரு டெக்ஸ்ட்டு, நிதித்தியாசனத்துக்கான கிரந்தம், நிதித்தியாசன கிரந்தம். நம்ம கிரந்தத்திலேயே ஸ்ரவணத்துக்கான கிரந்தம், மனனத்துக்கான கிரந்தம், நிதித்தியாசனத்துக்கான கிரந்தம்னு பிரிக்கிறோம் நூல்கள்லேயே. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் ஞான சாதனம், ஞானத்துக்கு சாட்சாத் சாதனம் வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் தான். அப்புறம் ஸ்ரவணத்துக்கு பிறகு மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம்ங்கிறது நூலை படிக்கிறது, மனனம்ங்கிறது அதில் வரக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்வது, நிதித்தியாசனம்ங்கிறது அது அபியாசம் பண்ணுறது, திரும்ப அபியாசம் பண்ணுறது. இது இன்னும் விரிவாக சொல்லணும், சுருக்கமாக சொல்லிட்டேன். அதனால் ஸ்ரவணம்ங்கிறது வெறுமனே நூலை கேட்கறது இல்லை, நூலை கேட்குறதுனா எதுவும் கேட்கறது தானே, நூலை கேட்கறது இல்லை, ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் தான். அதனால் ஒரு உபனிஷத்தினுடைய ஒரு நூலினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நிச்சயித்து புரிந்து கொள்வது தான் ஸ்ரவணம். அப்போ உபனிஷத்தோட தாத்பரியம் என்ன, உபனிஷத் என்ன சொல்ல வருகிறது என்பதை உபனிஷத்தை ஆதியோட அந்தமாக அலசி ஆராய்ந்து நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது தான் ஸ்ரவணம். முண்டகோபனிஷத்தை சொல்கிற போது சாமிஜியாலாம் சொல்லியிருப்பாங்க. முண்டகோபனிஷத்து அப்போ உபனிஷத்து என்ன சொல்ல வருது, உபனிஷத்தோட மைய உபதேசம். ஏன்னா உபநிஷத்தில் பல கருத்து சொல்ல வருது, ஜீவஸ்வரூபம் சொல்லும், ஜெகத் ஸ்வரூபம் சொல்லும், ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்லும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னு சொல்லும். சில இடங்களில் துவைத்தமாக சொல்லியிருக்கோம், சில இடங்களில் அத்வைத்தமாக சொல்லி இருக்கிறோம், சில இடங்களில் விசிஷ்டாத்வைத்தமாக சொல்லி இருக்கோம். இப்போ உண்மையிலேயே அது என்ன சொல்ல வருது, அதனுடைய முக்கிய உபதேசம் என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது தான் ஸ்ரவணம். அப்போ அப்படி நிர்ணயம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கிரந்தங்கள் இருக்குது, அதுக்கு ஸ்ரவண கிரந்தங்கள். முதலாக கேட்குற பொழுது என்ன விஷயம்னு புரிந்து கொள்ளுது. தத்துவபோதம்ங்கிறது ஸ்ரவணத்துக்கான கிரந்தம். தத்துவபோதம் என்ன, உபனிஷத்து என்ன சொல்லுதோ அது தத்துவபோதம் எடுத்து சொல்லுது. அப்போ அடிப்படை தத்துவம் என்னன்னு புரிந்து கொள்வதற்கான விளக்கம் இருக்கக்கூடிய நூல் ஸ்ரவண கிரந்தம். அதுக்கு அடுத்த லெவலில் படிக்கிறது, அதில் நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும், யுக்தி ரீதியாக அனுபவ ரீதியாக நிறையா கேள்விகள் வரும். அந்த கேள்விகளெல்லாம் எழுப்பி அதற்கு விளக்கம் சொல்கிறது மனன கிரந்தங்கள். பஞ்சதசியெல்லாம்
அப்படி தான் பஞ்சதசியில் நிறைய யுக்திகளை சொல்லி யுக்திபூர்வமாக எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணுறார். அது மனன கிரந்தம். அதற்கப்புறம் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு அதை அந்த ஞானத்தை மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக அபியாசமாக இருக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு நிதித்தியாசன கிரந்தம்னு பேர். இந்த வாக்கிய விருத்தி ஒரு நிதித்தியாசன கிரந்தம் தான். அதனால் அதில் அடிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லாமல், தேகம்னா என்ன அப்படிங்கிறது, பஞ்சீகரணம்னா என்னங்கிறதெல்லாம் சொல்லாமல் நேராக மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணுறேன். அதில் இங்கே தொம்பதத்துக்கு விரிவான விசாரம் வருது. இப்போ அடுத்த பாட்டில் இருந்து இப்போ சிந்தையான்னு சொல்லிட்டாரே, இப்படி ஆத்மாவை இப்பொழுது இப்படி சிந்திப்பாயாக, நான் இப்படி நிதித்தியாசனம் செய்வாயாக, இப்படி தியானம் செய்வாயாக. உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இதற்கு வேறான ஆத்மா நான். ஏன் உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, உடம்பு மனசு புத்தி நானாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான யுக்தியை நியாயங்களை அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறார். அப்போ இதை நம்ம நல்லா கிரகித்து வைத்து கொண்டு உட்காந்து தனியாக தியானம் பண்ணுற பொழுது இந்த கிரமத்தில் சிந்தனை பண்ணணும். ஏன்னா உடம்பு மேலே இருக்கக்கூடிய அபிமானம், உடம்பு நான்கிற எண்ணம் போகணும். அதுதான் சொல்லிட்டார், தேகாதிகாம் தியக்துவானா, தேகத்தின் மேலே இருக்கக்கூடிய நான் என்ற தேகம் முதலானவைகளில் இருக்கக்கூடிய நான்கிற எண்ணத்தை விட்டுவிடு. அது விடுறதுங்கிறது ஒரு பகுதி. நிதித்தியாசனத்தில் தியானத்தில் ஒரு அம்சம் என்னது, உடம்பு மேலே இத்தனை காலமாக நான் என்று நம்ம வைத்திருந்த அந்த எண்ணத்தை அபிமானத்தை நீக்கணும், அது போகணும். வாசனாட்சயம், வாசனை உடம்பு நான்கிற அந்த தவறான எண்ணம், அதனால் ஏற்பட்ட மனப்பதிவுகள் அது நீங்கணும். அது நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா சோப் போட்டு கழுவணும். துணியில் இருக்க அழுக்கு கரை போகணும்னா என்ன பண்ணணும்னா அதை போட்டு கழுவுகளும் துவைக்கணும். அடித்து துவைச்சி தொங்க போடணும்னா அது மாதிரி அடித்து துவைக்கணும். அதுதான் அடுத்ததுலேருந்து பண்ண போகிறார். அப்போ நம்ம தியானத்தில் உட்காந்து அதை பண்ணணும். இதனால் உடம்பு நான் இல்லை, இதனால் மனசு நான் இல்லை, உடம்பு நானாக இருக்க முடியாது, மனசு நானாக இருக்க முடியாதுன்னு சிந்தனை பண்ணணும். அது எப்படிங்கிறதுக்கு விளக்கம் வரப்போகுது. அதற்கப்புறம் உடம்பு நான் இல்லைன்னா ஆத்மா நான். ஆத்மா நான்னா ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, ஆத்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உட்காந்து தியானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். அதனால் ஆத்ம லட்சணங்களும் சொல்லப்படுது. அனாத்ம சொரூபம் சொல்லி அது நான் இல்லைங்கிறதுக்கான காரணத்தை சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை சொல்லுகின்றார். அந்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு அதை தியானம் பண்ணணும். அதனால் உடம்பு நான் இல்லைன்னு தியானம் பண்ணணும், அப்புறம் ஆத்மா நான்னு தியானம் பண்ணணும். உடம்பு நான் இல்லைன்னு தியானம் பண்ணுற பொழுது எதனால் நான் இல்லைங்கிற காரணத்தை நினைக்கிறது, சிந்தனை பண்ணுறது தான் தியானம். அப்புறம் ஆத்மாவை பற்றி ஆத்ம லட்சணங்களை சிந்தனை பண்ணுறதுங்கிறது தான் அங்கே தியானம். இந்த ரெண்டும் சரியாயிட்டா, இந்த ரெண்டும் சரியாக நடந்தால் உடம்பு மேலே இருக்கக்கூடிய அபிமானம், அந்த விபரீத பாவனைங்கிறது நீங்கும், ஆத்ம ஞான நிஷ்டையானது வரும். அதனால் ஸ்ரவணத்தில் அஜ்ஞான நிவர்த்தி, மனனத்தில் சம்சய நிவர்த்தி, நிதித்தியாசனத்தில் விபரீத பாவனா நிவர்த்தி. சுருக்கமாக சொன்னான், அஜ்ஞான நிவர்த்தி அடிப்படை தத்துவங்களை பற்றி இதுவரைக்கும் இருந்த அறியாமையானது ஸ்ரவணத்தில் நீங்குது. உலகத்தோட சொரூபம் என்ன, ஜீவஸ்வரூபம் என்ன, ஈஸ்வர சொரூபம் என்ன, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது ஸ்ரவணத்தில் நீங்குது. அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் அது மனனத்தில் ஏற்படுது. அதனால் சம்சய நிவர்த்தி. அதற்கப்புறம் இது உண்மையாக தெளிவாக புத்திபூர்வமாக புரிந்து கொண்டாலும் பல பிறவிகளாக உடம்பு நான் இருந்தது, அந்த தவறான அறிவு, அதனால் இருக்கக்கூடிய மனப்பதிவு, வாசனை, அதுக்கு விபரீத பாவனான்னு பேர். அந்த விபரீத பாவனை நீங்கிறதுக்கு பண்ணுறது தான் நிதித்தியாசனம். அது எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த நூலில் வரப்போகுது. இன்னொரு விதமாக சொன்னால் பிரமாணகத சம்சய நிவர்த்தி, பிரமேயகத சம்சய நிவர்த்தி அப்படின்னெல்லாம் வரும். ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் பிரமாணங்கிறது வேதாந்தம். வேதாந்தம் தான் பிரமாணம் அப்படின்னும், வேதாந்தம் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறதுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுங்கிறது ஸ்ரவணம். அதற்கப்புறம் பிரமேயம்ங்கிறது ஜீவபிரம்ம ஐக்கியம்ங்கிறது தான். வேதாந்தத்தோட தாத்பரியம் ஜீவபிரம்ம ஐக்கியம் தான். அது எப்படி ஜீவனை ஈஸ்வரனும் ஒன்றா இருக்க முடியும்னு அனுபவத்துக்கும் யுக்திக்கும் நிறைய கேள்வி வருது, விரோதம் வருது. அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்காக பண்ணுறது தான் மனனம். அதனால் அது பிரமேயகத சம்சய நிவர்த்தி. அப்புறம் விபரீத பாவனா நிவர்த்தி, இந்த நிதித்தியாசனம். அதனால் இந்த அடுத்து
உடம்பு நான் இல்லை என்பதை, உடம்பு நான் என்ற எண்ணத்தை விட்டு ஆத்மா நான் என்று, இப்படிப்பட்ட சொரூபமுடைய ஆத்மா நான் என்று சிந்தனை செய்யும் சொல்லிட்டு அடுத்து விவரித்து சொல்ல போகிறார். மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்வோம். அதில் நாளைய வகுப்பு நாளை மாலை. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.